வெளிநாட்டு வேலைக்கு வர்றதுக்கு 2 லட்ச ரூபா பணமும் கொடுத்து, டிக்கெட்டும் ஃப்ரீயாக கொடுத்து, விசாவும் ஃப்ரீயாக கொடுத்து வெளிநாட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா வரமாட்டேன்னு நான் சொல்லுவீங்க? அட ஆமாங்க, உண்மைதாங்க. இந்த நாட்டில் வீட்டு வேலை பார்க்கக்கூடிய பணி பெண்களுக்கு இந்த நாட்டு அரசாங்கமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா பணமும் கொடுத்து, விசா டிக்கெட்டு எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்து, எங்கள் மெடிக்கல் பார்க்குறதுக்கு, நம்ம ஸ்டாம்பிங் அடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வந்து உங்களுக்கு 2 லட்ச ரூபா பணமும் கொடுத்து, அந்த விசாவுக்கு இந்த நாட்டு அரபி வந்து பார்த்தீங்கன்னா 1,89,000 ரூபா வந்து பணம் கொடுத்துருக்காங்க. பணம் கொடுத்து, விசா கொடுத்து, டிக்கெட் கொடுத்து எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஏஜென்ட் என்ன பண்ணியிருக்காரு, இந்த 1,89,000 அவர் எடுத்துக்கிட்டு விசாவை மட்டும் அந்த அம்மாட்ட கொடுத்துட்டு, அந்த விசாவுக்கு வந்து அவங்ககிட்ட இருந்து ஒரு 35,000 பணம் வாங்கியிருக்காங்க. எல்லாமே மெடிக்கல் போட்டது, ஸ்டாம்பிங் பண்ணது எல்லாமே அவங்க கை காசு போட்டு செலவு பண்ணி வந்திருக்காங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு இந்த நாட்டு அரசாங்கமே வந்து நமக்கு பணம் கொடுக்கும் நம்ம வர்றதுக்கு, லேடிஸ் வர்றதுக்கு அப்படிங்கிற மேட்ரு இங்கே வந்து தான் தெரிஞ்சிருக்கு. இப்போ அவங்க வந்து இந்த மாதிரி அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க என்ன போல் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். லேடிஸ் யாரும் வேலைக்கு வர்றதா இருந்தால் உங்கள் ஏஜென்ட்டுக்கிட்டேயோ யாருக்கிட்டையோ நீங்கள் யார்கிட்ட யாரும் உங்களுக்கு விசா கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட வந்து நீங்கள் எவ்வளோ பணம் வாங்கி கொடுப்பீங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. இது தெரியாமல் வர்றதுனால தான் ஏஜென்ட் வந்து அந்த பணத்தை சாப்பிட்றாங்க. ஸோ இந்த அவேர்னஸ் வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆந்திராக்காரங்க, கேரளாக்காரங்க தான் அதிகமாக இருக்காங்க. தமிழ்நாட்டுக்காரங்க வந்து கம்மியாக தான் இருக்காங்க இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நம்ம நாட்டுக்காரங்களுக்கும் தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு அதிகமாக தெரிகிறது கிடையாது. அதுதான் பிரச்சனை. அது தெரியாமல் தான் பணத்தை கொடுத்து ஏமாறுறாங்க.